அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். மற்றும் சிறப்பு பட்டம் பெறுதல் என்று சொல்லக்கூடிய திருமறை கலாநிதி எங்கள் குருநாதர் திருமறை கலாநிதி சாமிநாத தேசிகர் ஐயா அவருடைய குருநாதருடைய 3வது மகனாராக இங்கு வந்து 2வது மகனார் அவர்கள் இங்கு எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைவாக அவர்களுக்கும் எங்களது ஞான தந்தையாக இருக்கக்கூடிய ஆதி குருநாதர் எங்கள் குருநாதர்களுடைய பாட்டி திருமறை கலாநிதி பழனி குமாரசாமி தேசிகர் ஐயா அவர்கள் சார்பாக எங்களது மூத்த குமாரர் பழனியிலிருந்து முத்தையா தேசிகர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் மேடைக்குவாங்க. எங்களுடைய தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் மற்றும் இப்பொழுது பட்டம் பெற இருக்கக்கூடிய 7 மாணவர்கள் அவர்களையும் வருகின்ற வரவேற்று இதற்கெல்லாம் சிறப்பாகக்கூடிய ஓதாமூர்த்திகள் மற்றும் இங்கே வந்திருக்க சிவடியார்கள் அருள் பக்தர்கள் அனைவரும் வருகின்ற வரவேற்று இந்த உரையை நடத்தி கொண்டு திருச்சிற்றம்பலம். எல்லாம் அந்த வள்ளி அம்மை சௌந்தரநாயகி அம்மை உடனுடைய நித்திய கல்யாண பசுவதீஸ்வர பெருமானுடைய திருவருளோடு நமக்கு குருவருளும் சித்திக்க வேண்டிய இடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக நம்முடைய குருநாதர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். குருமகா சன்னிதானங்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தினுடைய 3வது ஆண்டு விழா நினைவு பரிசிலையும் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்முடைய அருட்குருநாதராக திகழக்கூடிய திருமுறை கலாநிதி தமிழ்மறை இசைமாமணி தர்மபுரமார் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்களினுடைய இளைய திருமகனாராக இருக்கக்கூடிய சென்னை முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. நம்முடைய அருட்குருநாதர் அருள்சை மன்றத்தினுடைய நிறுவனர் ஐயா குருநாதர் ஐயா அவர்கள் பொன்னாடை அறிவித்து இப்பொழுது ருத்ராட்சமாலை உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் ஐயாவுக்கு அணிவித்து இப்பொழுது சிறப்பு செய்கின்றார்கள். திருத்தணி ஐயா அவர்கள் ஐயாவினுடைய திருமகனாருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, ஜனக்காரமுதமானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார மதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தினுடைய மற்றொரு குருநாதராக இருந்து நம்முடைய குருவின் மற்றொரு குருநாதராக இருந்து நமக்கு அருள் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற திருமுறை கலாநிதி இசைத்தமிழ் அறிஞர் பழனி மு குமாரசாமி தேசிய ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கு நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. ஐயா அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பன் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா அவர்களுடைய மூத்த பெருமகனார் அவர்களுக்கு நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் ருத்ராக்கமாரை அணிவித்து ஆசி வழங்குகின்றார்கள்.
ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பண்ணுருவாராய் போற்றி, காவாய் கிரகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய திருத்தணி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பண்ணுருவானாய் போற்றி, காவாய் கிரகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம்முடைய அருளிசை மன்றத்தினுடைய மற்றும் ஒரு கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய பழனி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர, ஞானதண்டாயுதபாணிக்கு அரோஹர. நம்முடைய கரூர் சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவராக இருந்து பன்னெடும் காலமாக நம்மை, அதாவது போன ஆண்டு இந்த விழாவிலே 80 அகவை பெற்ற வயலூர் குமார வயலூர் நம்ம திருஞான சம்பந்த உருவாமூர்த்திகள் அவங்களுக்கு சிறப்பு செய்தோம். எங்கள் ஐயாவுடைய மூத்த மாணவர், அவரும் 80 அகவை கொண்டவர். இது இணையம் வழியாக இந்த நிகழ்வானதை பார்த்து கனடாவிலேருந்து ஒரு அன்பர் என்கிட்ட தேவாரம் கற்றுக்கிறார் வாரத்தில் ஒரு நாள். இந்த நிகழ்வில் அது வேலாயுதாவோட விழாவை இவ்வளவு சிறப்பாக எடுத்து நடத்துகிறீர்கள், அதில் இந்த வரலாறுகளை எல்லாம் கேட்டு அவர் வியந்து போய் நம்ம வயலூர் ஐயா சில நுணுக்கமான பாடல்களை எல்லாம் இந்த விழா சம்பந்தமாக எடுத்து பாடினார். அதில் நெகிழ்ந்து அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் அனுப்பியுள்ளார். அவர் வர முடியாத காலத்தால் அந்த வயலூரில் அவருடைய மருமகனாக விளங்கக்கூடிய நம்முடைய மாணவன் திருச்சி உறையூர் கார்த்திகேயன் ஒருவார், வயலூர் ஒருவார் இங்கே படித்த மாணவன், முதல் செட்டில் படித்த மாணவன், அவரிடம் அதை ஒப்படைக்கின்றோம். அரோஹரா. இதனைத் தொடர்ந்து என்றென்றும் இந்த பசுபதி பெருமானுக்கு ஆன்மார்த்தமாக ஒரு திருக்கூட்டமாக இருந்து பல காரியங்களை, நம்முடைய விபிஎஸ் பாலன் அவர் சொல்லணும்னா எளிமையானவர், ரொம்ப பேச மாட்டார். இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு புதர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பல திருப்பணிகளை செய்து பெருமானுக்கு ஒரு மூத்த பிள்ளையாக இருந்தார். அவருக்கு உதவாமூர்த்திகள் என்று அவர் உறுதுணையாக இருப்பார் இந்த சிவனடியார் திருக்கூட்டம். அதனால் எங்கு எது நடந்தாலும் பெருமானுடைய அன்பை பெறக்கூடியவர்கள் அடியார்கள் தான். அந்த அடியார்கள் சார்பாகவும் திருக்கூட்டத்தின் தலைவர் என்ற முறைமையிலே நம்முடைய விபிஎஸ் அண்ணா அவர்களுக்கு குருமகாசனிதான பொன்னாடை அணிவித்து மதுரை அருள்தரு மங்கையக்கண்ணியம்மி உடனுடைய ஆரவாய் சொக்கநாத பெருமானுக்கு 12 காலம் பணி செய்து பணி ஓய்வு பெற்றவரான மூத்த ஓதுவாமூர்த்திகள் மதுரை சோமசுந்தரம் ஓதுவாமூர்த்தி கைலைமணி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தினுடைய இந்த 3வது ஆண்டு பன்னிசை விழாவிலே சிறப்பு செய்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கார முதமானாய் போற்றி, காவாய் கிரகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கொங்கு நாட்டின் பாடல் பெற்ற 7 சிவத்தலங்களிலே கரூர் அருகாமையிலே இருக்கக்கூடிய வெஞ்சமா கூடல் அருள்தரும் கல்யாண விகதீஸ்வர சுவாமி திருக்கோவிலுடைய ஓதுவாமூர்த்தியாக விளங்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது.
பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வந்திருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் மூத்த ஓதுவாமூர்த்திகள் போன ஆண்டு 7 வந்திருந்தார்கள். அதற்கு முன்னாடி 11 ஓதுவாமூர்த்திகளுக்கு சிறப்பு செய்தோம். அதாவது இந்த விழாவை கண்டு ஆசிரியருக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறியப்பா தம்பி நானே வர்றேன் அப்படின்னு திருத்தணன் அப்படிலாம் போனதில்லை. அது மாதிரி தம்பி அடுத்து எப்போ விழான்னு கேட்டாங்க. அதனால் எங்களுடைய மன்றத்தினுடைய மூத்தவர்களாக மாணவர்களுடைய சான்றிதழில் எங்கள் ஐயாவுக்கு பதிலாக பழனி ஐயாவும் திருத்தணியாவும் தான் கையொப்பமிட்டிருக்காங்க. இதை பார்த்து ஒரு இன்டர்வியூ போன பையனுக்கு ஜெர்மனியில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவர் யாருன்னா நம்ம கொடுமுடி வசந்தோட தம்பி கனபால் வருவார். எதுக்கு தெரியல 10 ஓதுவார்கள் வந்திருக்காங்க. இந்த சான்றிதழை பார்த்தோடனே இந்த பக்கம் வேலாதி ஐயா, இந்த பக்கம் என்னுடைய குருநாதர் நம்ம ஐயா பழனி ஐயா, கீழே பார்த்தீங்கன்னா மாணவன் பயிற்றுவித்தவருடைய புகைப்படம், சான்று யார் இந்த மந்திரம் அப்படிங்கிறதுக்கு கையொப்பமிட்டது நம்ம திருத்தணி ஐயாவும் பழனி ஐயாவும். தேவார உலகமே இதுக்குள்ளே இருக்கேப்பா. அவர் நடந்து கொண்டு பாடின விதத்தையும் கண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. விசாவுக்காக வெயிட் பண்ணுறார் சிவாயன். அந்த வகையில் நம்முடைய 3 ஆண்டு முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா. மாணவர்கள் வாங்க. முதலாவதாக வில்லியனூர் ரா வினோத் ஓதுவார் அவர்களுக்கு அருளிசை மன்றத்தின் சார்பாக திருமுறை அருளிசை மணி எனும் சிறப்பு பட்டம் வழங்கப்படுகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி. அதனைத் தொடர்ந்து பழனி விக்னேஷ் ஆறுமுகம் ஓதுவார் அவர்களுக்கு திருமுறை அருளிசை மணி எனும் பட்டம் வழங்கப்படுகின்றது. மூன்றாண்டு முறையாக பன்னிசை பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு திருமுறை அருளிசை மணி என்னும் சிறப்பு பட்டமானது நம்முடைய அருள்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஈரோடு ரா விக்னேஷ் ஓதுவார் அவர்களுக்கு திருமுறை அருளிசை மணி என்னும் சிறப்பு பட்டத்தினை வழங்குகின்றார்கள். 3 ஆண்டு முடித்த மாணவர்களுக்கு திருத்தாளத்திலே நம்முடைய பழனி ஐயா அவர்கள், நம்முடைய குருநாதர் ஐயா அவர்கள் திருத்தாளம் கொடுத்து ஆசி வழங்குகின்றார்கள். குருமகா சன்னிதானங்கள் மற்றும் நம்முடைய அருள்குருநாதர் அருளிசை மன்றத்தினுடைய சிறப்பு ஆலோசகர் ஐயா அவர்கள் நம்முடைய குருநாதர்கள் இணைந்து 3 ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளக்கோயில் திருஞான சம்பந்தன் ஓதுவார் அவர்களுக்கு திருமுறை அருளிசை மணி என்னும் பட்டத்தினை அடுத்ததாக வழங்குகின்றார்கள். குருநாதர் ஐயா அவர்கள் திருத்தாளம் வழங்கி ஆசி வழங்குகின்றார்கள். அடுத்ததாக கோயமுத்தூர் தினேஷ்குமார் ஓதுவார் அவர்களுக்கு அருள்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக திருமுறை அருளிசை மணி என்னும் சிறப்பு பட்டமும் நம்முடைய குருநாதர் ஐயா அவர்கள் திருத்தாளம் வழங்கி ஆசி வழங்குகின்றார்கள். அடுத்ததாக வெள்ளக்கோயில் துர்காஸ்ரீ ஓதுவார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. திருமுறை அருளிசை மணி எனும் சிறப்பு பட்டமும் நம்முடைய குருநாதர் ஐயா அவர்கள் திருத்தாளம் வழங்கி ஆசி வழங்குகின்றார்கள். அடுத்ததாக பவானி ஸ்ரீ மெய்கண்டார் ஓதுவார் அவர்களுக்கு திருமுறை அருளிசை மணி என்னும் சிறப்பு பட்டமும் திருத்தாளமும் வழங்கி குருமகா சன்னிதானங்களும் நம்முடைய குருநாதர் ஐயா அவர்களும் ஆசி வழங்குகின்றார்கள்.
பன்னெடுங்காலம் திருமுறைக்கு பக்கை இசையாக இருந்து பக்கா இசை வல்லுநர்களாக வளர்ந்த நம்முடைய வயலின் வித்வான் புவனகிரி ஸ்ரீராம் அவர்களுக்கு இங்கு நரம்பிசை மாமணி என்ற விருதினை வழங்குகிறார்கள். சைவபுரபோர் கோயில் என்று போற்றி கொண்டாடும் சிதம்பரம் அருகாமையில் புவனகிரி என்னும் ஊரை பூர்த்தியமாக கொண்டவர் சிவத்திருசே கோகுலாச்சாரி வேதா அம்மையார் தம்பதிகளுக்கு நன்மகவாக 1990 ஆண்டு பிறந்தவரும் முனைவர் DLV சுதர்சன் அவர்களை குருநாதராக கொண்டு முறையாய் வயலின் இசையை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாங்காக கற்று தேர்ச்சி பெற்றவரும் 20 ஆண்டு இசைப்பணியில் 10 ஆண்டு காலமாக மூத்த ஓதுவாமூர்த்திகள் முதல் இளைய ஓதுவாமூர்த்திகளின் திருமுறை பன்னிசைக்கு நரம்பிசை மீட்டி வருபவரும் பல்வேறு மன்றங்கள் சபாக்கள் சமய நிகழ்வுகளில் வயலின் இசைத்து இன்னிசை இளவல் வில்லிசை வேந்தர் தந்திக்கரை வேந்தர் போன்ற மேலும் பல விருதுகளை பெற்று நரம்பு இசைக்கு பெருமை சேர்த்தவருமான புவனகிரி சிவத்திரு கோ ஸ்ரீராம் அவர்களின் பணியை பாராட்டி நம்முடைய தருமபுரம் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் பழனி குமாரசாமி தேசி ஓதுவாமூர்த்திகள் ஆகியோர் நினைவாக நரம்பிசை மாமணி என்னும் சிறப்பு பட்டத்தினை அருட்குருநாதர் அருளிசை மன்றம் வழங்கி மகிழ்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்புண்ணுருவானாய் போற்றி. அடுத்ததாக நம்முடைய அருகுருநாதராக திகழக்கூடிய வேலாயுத ஐயா அவர்களினுடைய திருமகனார் மந்திர மறைவலர் மகேந்திர பள்ளியை பூர்வீகமாக கொண்டவரும் சிறந்த புகழ் ஞானவாயா முடிக்கும் நாட்டு சுடாமணியாம் ஆலவாய் சொக்கநாத பெருமான் குருஞான சம்பந்தின் அங்கையில் உடையவராய் எழுந்தருளி மாபெரும் கைலாய பரம்பரை ஞான செங்கோல் செலுத்தி வரும் தர்மபுர ஆதீனத்தின் தேவார பாடசாலையில் தலைமை ஆசிரியராக 1941 ஆண்டிலிருந்து 1990 ஆண்டு வரை பணியாற்றிய வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் அருள்மிகு அருள் தரும் அங்கையர்கண்ணி அம்மையாருக்கு நன்மகவாக 1942 சிறுவயது முதலே தந்தையார் தன் மாணவர்களுக்கு கற்பிக்கும் பருவல்களை கேட்டு பாடும் வல்லமை பெற்றவரும் வங்கியில் பணியாற்றிக் கொண்டே திருமுறையையும் பாடி வருதலும் தர்மபுரம் ஐயா முதலானோர் ஒலிப்பதிவு செய்யும் போது உடனிருந்து கேட்டு அவர்களிடம் சில காலம் பயிற்சி பெற்றவரும் சிதம்பரத்தில் பணியாற்றும் போது மாலை வழிபாடுகளில் ஆடல் வல்லானுக்கு திருமுறை பாடி வழிபட்ட சிறப்பினரும் தந்தையார் காட்டிய நல்வழியை தொடர்ந்து பின்பற்றி தேவாரத்துறையையும் வட்டோடு இணைத்து பணி செய்யும் சிறப்புடையவரான சிவத்திருவே முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கு வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் குமாரசாமி தேசிய ஓதுவாமூர்த்திகள் ஆகியோர் நினைவாக அருளிசை மாமணி என்னும் சிறப்பு பட்டத்தினை வழங்குகின்றோம். போற்றி. அடுத்ததாக உவமையிலா கலைஞானம் பெற்ற திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழி அருகாமையில் உள்ள திருநகரியை பூர்வீகமாக கொண்டவரும் சிவத்திரு TR முருகையன் சந்திரா தம்பதிகளுக்கு நன்மகவாக 1968 பொறையார் நகரில் பிறந்தவரும் சீர்காழி சம்பந்தம் பிள்ளை அவர்களிடம் 5 ஆண்டுகளும் திருவாரூர் TR கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் 4 ஆண்டுகளும் குருகுலமாக முழவிசையை முறையாய் பாங்குற கற்றவரும் முழவதிலும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் அருள்தரும் உண்ணாமுறை அம்மையுடனுரை அண்ணாமலையாருக்கு கடந்த 45 ஆண்டுகளாக முழவிசை பணி செய்து வருபவரும் நமது அருட்குருநாதரான வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் ஐயா முதல் இன்றைய இளம் தலைமுறை ஓதுவாமூர்த்திகள் வரை 4 தலைமுறையினரின் திருமுறை இசைக்கு மிருதங்க இசை தொண்டு செய்யும் பெரும்பேறு பெற்றவரும் 2009 ஆண்டிலிருந்து ஓதுவாமூர்த்திகளோடு இணைந்து கைலாய யாத்திரை சென்று நாதமழை பொழிந்தவரும் பல்வேறு சமய நிகழ்வுகளில் மன்றங்கள் வெளிநாடுகள் சபாக்கள் போன்றவற்றில் தொடர்ந்து மிருதங்கம் இசைத்து மிருதங்க கலாநிதி நாதலய சிரோன்மணி கைலாய லயமாமணி போன்ற மேலும் பல விருதுகளை பெற்று முழவிசைக்கு பெருமை சேர்த்தவருமான திருவண்ணாமலை சிவத்திரு TM சிவகுமார் அவர்களின் பணியை பாராட்டி தருமபுரமார் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் பழனி குமாரசாமி தேசிய ஓதுவாமூர்த்திகள் ஆகியோர் நினைவாக முழவை இசை மாமணி என்னும் சிறப்பு பட்டத்தினை வழங்கி மகிழ்கின்றோம். அடுத்ததாக
அந்தமில் பாடலோன் அழகன் நல்ல எந்தவன் ராமநாதீச்சரமே என்று திருஞான சம்பந்தர் போற்றிய திருக்கண்ணபுரம் திருத்தலத்தை பூர்வீகமாக கொண்டவரும் சிவ திரு பக்கிரி ஐயா ரமணியம்மாள் தம்பதியினருக்கு நன்மகவாக 1970 ஆண்டில் பிறந்தவரும் தஞ்சை திரு ராமமூர்த்தி திரு கோவிந்தராஜன் அவர்களை குருநாதர்களாக கொண்டு திருவையாறு இசைக்கல்லூரியில் முறையாய் லய இசை பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவரும் 1987 முதல் பல ஓதுவாமூர்த்திகளின் மூத்த ஓதுவாமூர்த்திகள் முதல் இளைய ஓதுவாமூர்த்திகள் வரை திருமுறை பெண்ணிசைக்கு பக்க இசை வழங்கி வருபவரும் தமிழகம் மட்டுமின்றி அயல்நாடுகளிலும் ஓதுவாமூர்த்திகளோடு சென்று லய இசை வழங்கி வருபவர் மிருதங்க கலைமணி முகர்சிங் இளவரசு போன்ற மேலும் பல விருதுகளை பெற்று தாளத்திற்கு பெருமை சேர்த்தவருமான திரு கண்ணபுரம் சிவ திருப்பா காமராஜ் அவர்களின் பணியை பாராட்டி தர்மபுரமார் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் பழனி மு குமாரசாமி தேசிய ஓதுவாமூர்த்திகள் ஆகியோர் நினைவாக நாமுழவு இசை மாமணி என்னும் சிறப்பு பட்டத்தினை வழங்கி மகிழ்கின்றோம். நாமுழவு இசை மாமணி என்னும் சிறப்பு பட்டத்தினை வழங்கி மகிழ்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தொடர்ந்து நம்முடைய அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தினுடைய தலைவர்களாகவும் குருநாதர்களாக வைத்திருக்கக்கூடிய திருத்தணி ஐயா, பழனி ஐயா ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வேலாயுத ஐயாவை பற்றியும் பழனியம்பதியில் பணி செய்த குமாரசாமி தேசியர்களை பற்றியும், ஏன்னா 2 ஆண்டுகளாக அவர்களை பற்றி அவர்களெல்லாம் பணி செய்தவர்கள் சொல்லலன்னு மாணவர்கள் கேட்டாங்க. அந்த அனுபவத்தை நான் ஒரு சில துணிகளில் சொல்லி முடித்து மாணவர்களுக்கு பொன்னாடி எடுத்து அருளாசி. வணக்கம். தர்மயாதீனத்திலே வாரியார் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது தேவார ஃபேக்ட்ரி அவருக்கு அப்படி சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். அன்றைக்கு நிலையிலே தமிழகம் முழுதும் தர்மயாதீனத்தினுடைய ஒரு பாணி என்றே ஒரு தனியாக சொல்லலாம். அந்த அளவு தன்னுடைய உழைப்பால் எங்களுக்கெல்லாம் உயர்வுபடுத்த பெருந்தகையாக விளங்கியிருந்த ஐயா அவர்களுக்கு இதுபோன்று இந்த விழாக்கள் நடத்துவது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அவர்களுடைய கை விசேஷம், அவர்கள் யாரெல்லாம் அவருடைய மாணவர்களாக இருக்கின்றார்களோ, நம்முடைய பழனி சண்முகம் அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள் எல்லோருமே அவர்களிடம் பயின்றவர்கள். முதல் மாணவராக தருமபுரம் ஐயா அவர்கள், இதுபோன்று பலரும் அவர்களிடப்பட்ட அடுத்து சீர்காழி திருஞான சம்பந்தம் போன்றவர்கள் எல்லாம் அவர்களிடம் பயின்று நாட்டிலே ஒரு நல்ல ஒரு பணியை செய்த இந்த பெருந்தகையார் அவருடைய நினைவு நாளாகி என்று அவரை போற்றி வணங்குவதில் நானும் பெருமைப்படுகின்றேன். வணக்கம். அது பற்றி பழனி குமாரசாமி அவர்களை என்னை பெங்களூர் அழைத்துச் சென்றார்கள். இது விரிவாக சொல்ல வேண்டும். எனவே அவர்கள் என்பார் அன்பு கொண்டு முதலாக நான் அப்போதுதான் வீதியிலே பாராயணம் செய்து ஆகஸ்ட் 15 அன்று திருவண்ணாமலையிலே அந்த பெரியவர்களோடு என்னையும் பாட அழைத்து சென்று அவருடைய கை விசேஷமானது இன்றளவும் என்னை பாராட்டுவார்கள் என்ற வகையில் என்னுடைய அன்பு தம்பி மிகுந்த அன்புடையவர் என்னிடம். அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். இன்னும் பல பேரும் சொல்ல கேட்டு நேரடியாக சொல்வதை விட பல பேரிடம் சொல்வதை நான் மறைமுகமாக கேட்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சி. அவர் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லுங்கள். குருநாதருக்கு விழா எடுப்பது என்பது அவ்வளவு எளிமை அல்ல. ஐயாவுடைய மாணாக்கராகிய தருமபுரம் சுவாமிநாதன் அண்ணா அவர்கள் ஐயாவுக்கு குருநாதர் விழா எடுத்தார்கள். இடையில் திருத்தணி சாமிநாதன், கடையில் நமது கரூர் சாமிநாதன் அவர்கள் இந்த பணியை அவர்கள் இறந்து விட்டார்கள். தொடர்ந்து செய்தார்கள், இறந்து விட்டார்கள். அதற்கடுத்து பெருமான் திருவருளால் இன்று எனது அண்ணன் மகனான குமார சுவாமிநாதர் தேசிகர் இந்த அருட்பணி குருநாதர் விழாவை எடுத்து நடத்துவது மிகவும் போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. எல்லோருக்கும் அமையாது. அது பெருமான் திருவருள் அமைஞ்சிருக்கு, குருவருளும் திருவருளும் அமைந்திருக்கிறது. பெருமான்
இந்த விழாவிற்கு எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் சிவபுரம் திரு திருநாவுக்கர சுவாமிகள் குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாசியை கேட்டு மகிழ்வோம். சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்திமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஏரிசையும் வட ஆலின் கீழிருந்தங்கு கீழிருவருக்கு இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்தொழி சேர் நெறியளித்தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாடும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமணில் பொழில் கிள்ளை வேதங்கள் பொருட்சொல்லும் விழலையாமே. எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளுடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி வணங்கிக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். நம்ம வேலாயுத ஐயா ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கு விழா எடுத்தவா அவனுடைய திருக்குமாரரை தரிசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதனால் அவர் ஐயா வந்து ஊருக்கு நேரானதுனால கிளம்புறாரு. இந்த விழாவை குருநாதருக்கு நன்றி செலுத்தும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நமது சுவாமிநாதன் அவர்களே, இங்கு வருகை தந்து அவர்களுக்கெல்லாம் நல்லாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய திருத்தணி ஐயா அவர்களே, சண்முக சுந்தர அண்ணா, நான் அண்ணான்னு சொல்லுவேன் எப்பயுமே, அப்படியே தான் வருது, சண்முக சுந்தர தேசியர் அண்ணா அவர்களே, மற்றும் இங்கே அடியாரை பற்றி சாமிநாதன் சொல்கிறப்ப சொன்னார், இந்த ஊரில் உள்ள சிவனடியார்கள் எவ்வளவு உயர்வுடையவர்கள்னு. ஓதுவாமூர்த்தியில் ரொம்ப மதிக்கணும். நான் இங்கே மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் கேள்விப்படலை. அவர் இங்கே வந்தபோது, ஏன்னா சிவனடியார்னா என்ன அர்த்தம், நமக்கு தலையாய நமக்கு பரம குருநாதர்களாக இருக்க திருமுறைகள், அந்த திருமுறையை படித்து வந்தவர்கள் தானே, அவர்கள் வழிகாட்டிதன் பேருதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதனால் ஐயாவை பற்றி ரொம்ப சாமிநாதன் பெருமையாக சொல்லிச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி தான் இருக்கணும், இதே மாதிரி தான் எல்லா ஊர்கள்லையும் இருக்கணும். அது மாதிரி அவர்களுக்கும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு, பெருந்திரளாக மாணவ திருக்கூட்டங்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் இந்த விழாவை நடத்துகிறீங்கன்னு முன்னாள் மாணவர் இந்நாள் மாணவர் தான் இங்கே நடத்துகிறாங்கன்னு சாமிநாதன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். அதாவது குரு வந்து நமக்கு எந்நேரமும் எந்த நேரமும் குருவினுடைய புகழை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், சாமிநாதன் சொல்கிற போதே அப்படியே கண் கலங்கிட்டார். அப்போ அது உள்ளத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து அதை குருநாதனுடைய பெருமைகளை வந்து உள்ளத்தில் இருந்தால் தான் நம்ம அதை சொல்ல முடியும். வேலாயுதம் ஓதுவாமூர்த்தி அவர்களை நான் வந்து நேரில் சந்திக்கலை. ஆனால் என்னை வளர்த்த என் ஊனிலையும் உயிரிலையும் கலந்து விட்ட என்னுடைய ஐயா திருநாவுக்கரசு தேசியர் அவர்கள் ஐயாட்ட படிச்சிருக்காங்க. அங்கே தருமபுர ஆதீன மடத்தில் அவங்க சின்ன பிள்ளையிலேயே இருந்தவங்க, தேவார பாடசாலையில் படிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஆகம பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஆச்சார அபிஷேகம் பண்ணி வச்ச என்னுடைய குருநாதர் அங்கே தருமை ஆதீனத்தில் 1942 இருந்த சாமிநாத சிவாச்சாரியருடைய திருக்குமாரர் சாம்ப சிவாச்சாரியார் சுவாமிகள். அவர் வந்து ஐயா இடத்துல தேவாரம் படித்தவர். தருமபுரத்தில் வந்து ஆகம பாடசாலைக்கும் ஐயா போய் பாடம் நடத்துவாங்க. அது மாதிரி அவரிடத்துல அவர் நல்ல முறையாக திருமுறை படித்தவர். கும்பாபிஷேகங்கள் எல்லாம் வந்து எப்பயாவது ஓதுவாமூர்த்திகளோட ஒன்று பாடுவார். நல்லா பாடுறீங்களேன்னு அப்போ உள்ள ஓதுவாமூர்த்தியெல்லாம் கேட்டால் நான் வேலாயுத ஓதுவாமூர்த்தி மாணவனாக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, சிவபூஜையில் வந்து எந்த ஈசன் எம்பெருமான்கிற பாடலை வந்து ஒவ்வொரு இதுலேயும் பாடுவாங்க. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். எந்த ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுளில் ரேந்தி, இப்படி சொன்னதுமே மலமலன்னு அழுதுருவார். அது என்னமோ அந்த பாட்டுக்கும் அவருக்கும் அது ஐயா சொல்லி கொடுத்தது. அதனால் அவர்களோட என்னுடைய குருநாதர்கள் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட படித்தவங்க. நான் வந்து முதல்ல ஐயா திருநாவுக்கரசு ஐயாட்ட நான் தேவாரம் சொல்லி வச்சாங்க. அப்புறம் வந்து குடந்தை லட்சுமண ஐயாட்ட என்னை படிக்க வச்சாங்க.
குடந்தை லட்சுமணன் ஐயா அவர்கள் தருமபுரம் சாமிநாத ஐயாட்ட படித்தவர். தருமபுரம் சாமிநாத ஐயா அவர்கள் வேலாயுத மோதியமூர்த்தியினுடைய தலையாய ஒரு மாணவர், உலக புகழ் பெற்ற. என்றென்றைக்கு நம்ம திருமுறை உலகமெல்லாம் அவர் என்னென்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட இந்த பாடல் நிறைவில் அவருடைய இந்த வேலுண்டு வினை இல்லைன்னு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்ததாக நான் கருதுகிறேன். ஐயா எழுதின பாட்டு தான், அவங்க பாடுவாங்க. ஆனால் நம்ம சண்முக அண்ணா தான் அதை ரொம்ப உலக புகழ், அதை ரொம்ப நுணுக்கமாக்கி எல்லோரும் கேட்குற அளவுக்கு. இது ஐயா இருக்கிறப்பயே இவங்க பாடின அந்த ரெக்கார்டெல்லாம் அவங்க கேட்டதை திருச்சியில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இவங்க பாடினதை அவங்க பார்த்து. இன்னொன்று அப்போ தருமபுரம் ஐயாவுக்கு சென்னையிலேருந்து ட்ரெயினில் ரொம்ப மிக எளிமையாக வந்துடுவாங்க. ஒரு ஜோல்னா பையி, ஒரு ரொம்ப எளிமை சொல்லவே முடியாது. அவர் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். நிகழ்ச்சி கொஞ்சம் முன்னாடியே இந்த மைக்கை கொஞ்சம் இப்படி வைப்பா அப்படி வைப்பா மைக் செட்டுக்காரன்ட்ட சொல்லியிருக்காரு தருமபுரம் ஐயா. மைக் செட்டுக்காரன் சொன்னானா, ஐயா பாடுறவரே என்ன வரல, நீ என்னையா போய் உக்காரியா அப்படின்ட்டு. இவர் சொல்லியிருக்காரு, அப்பா நான் தான்ப்பா பாடம், என்ன நீங்களா அப்படின்னு பார்த்து அசந்து போனாங்க. ஐயா வேடிக்கையாக சொல்லுவாங்க, அவ்வளவு எளிமை. அப்போல்லாம் ஒரு 1000 ரூபானா அவங்க ரொம்ப ஏண்டா இவ்வளோ பொடி பயங்களாக இருக்கீங்க, இவ்வளோ பணம் கொடுக்குறீங்களே அப்படின்வாங்க. அதே இது பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 10,000 ரூபா ஐயாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு காரும் அனுப்பிச்சு கூப்பிட்டு கொண்டு போய் விட்டாருன்னு ஃபோனில் பேசினோம். நான் தான் அவர் கூப்பிட்டு சொன்னார்டே, அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், நம்ம சண்முகத்தை கூப்பிட்டு நீங்கள் பாடி நல்லபடியாக செய்யுங்க, அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஐயா இருக்கப்பே ஃபோனில் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன்னு சண்முகத்தை கூப்பிட்டு நல்லபடியாக பாட வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருத்தணி ஐயா பல தடவை அங்கே திண்டுக்கல்லில் பாடியிருக்காங்க. நம்ம முதல்ல அங்கே ஒரு கோயில் ரொம்ப இருளடைஞ்ச ஒரு இடத்துல நம்ம சண்முக அண்ணாச்சி அவங்கள தான் திருமுறை வச்சோம். எங்களுக்கு திருமுறை மீது மிகப்பெரிய நம்பிக்கை இன்ன வரைக்கும். அந்த இடத்துல திருமுறை ஒழிச்சா அந்த இடம் ஒளி பெறுன்ற நம்பிக்கையில் எங்கள் குரு சொன்னார். அதன்படி முதல்ல இவங்க தான் அங்கே பாடினாங்க. நம்ம சண்முக அண்ணாச்சியும் வெங்கடேசன் அவர்களும் பாடினாங்க. அப்புறம் நம்ம திருத்தணி ஐயா பாடினாங்க. எல்லாரும் பாடியிருக்காங்க. கடைசியாக விஸ்வலிங்க சபாபதி ஐயாவையும் கூப்பிட்டு நாங்கள் பாட வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த இடம் அப்படியே மிளிருது. அவர்கள்ட்ட சொல்லணும், அதை அப்படியே ஜெகஜோதி ஆனந்தமாக இருக்குது. இவங்க எங்கெல்லாம் உட்காந்து திருமுறை பாடினாங்களோ அந்த இடமெல்லாம் இன்றைக்கி திண்டுக்கல்லில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. எங்களுக்கும் இந்த சிவனுக்கும் தெரியும், இவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி நம்ம திருத்தணி ஐயாவுடைய ஒரு அடக்கம். நம்ம எல்லாம் மாணவர்கள்லாம் இங்கே இருக்கீங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா ரொம்ப அடக்கமே உருவானவங்க. எத்தனையோ தடவை அவங்கள திருமுறை கூப்பிட்டுருக்கோம். ஒரு தடவை கூட இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொன்னதே கிடையாது. கடைசியில் கூட ஒரு உணவகம் திறப்புக்கு ஐயா பாடினாங்க. எதுக்குமே அவங்க கேட்டது கிடையாது. அந்த மாதிரி அது அவங்க பாட்டு ஏதாவது கொடுங்கன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அது நிறையாவே அவங்களுக்கு கடவுள் அருள் அவங்க ஒரு குறையும் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் ஒரு ஆர்வ கோளாறுல ஐயாவுக்கு மறந்துருக்கு நான் சொல்கிறேன். இந்த சிவபோக சாரத்தை தருமபுரம் ஐயா பாடியிருக்காரு. ஐயாவும் பாடி ஒரு கேசட்டு வெளியில்லாமேன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க, அதுவே நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. அது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கூட மறந்துருக்கோம், எனக்கு என்ன நினைவு இருக்கு. ஏன்னா அது அவங்கள மாதிரி இனிமேல் யாரும் பாட முடியாது, அதுக்கு முன்னாடியும் பாடலை. தருமபுரம் சாமிநாத ஐயா எவ்வளவோ பாடியிருந்தாலும் சிவபோக சாரத்தை கேட்டு பாருங்க. அது எனக்கு அப்போ சொன்னப்போ அதனுடைய பெருமை தெரியல. ஐயாவுடைய பெரியவர்கள் செய்ததை நாம் செய்யக்கூடாது. பெரியவர்கள் ஒரு காரியம் செஞ்சுருக்காங்கன்னா அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கே அது ஒரு வழிகாட்டியாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் அது அவர் நல்லா தான் இருக்குது. நாங்கள் காலையில் சிவபூஜை பண்ணுறப்ப ஐயாவுடைய அந்த சிவபோக சாரத்தை தான் போட்டுருவோம். அது பூஜையும் அந்த பாடலாம் அந்த வரிகளையும் கேட்குற போது அது என்னன்னு சொல்ல முடியல. இந்த சொற்பாவும் பொருளறிந்து தூய்மை நீக்கிங்கிற அந்த தாண்டக பாடல் தான் நமக்கு நினைவு வரும். தூங்காதார் மனத்து இருளை வாங்காதானேன்னு ஐயா அப்படி ஒரு பொருள் உணர்ந்து சிவபூஜை பண்ணுறப்ப சிவபோக சாரத்தை கேட்டால் எங்கே இருக்கோன்னே தெரியல. அது மாதிரி ஒரு ஹோமத்தில் ஒரு வீட்டு ஹோமம் நான் துறவு மேற்கொண்டது மாதிரி ஒரு ஹோமம் அங்கே போய் எல்லாம் எடுத்து வேலைகள்லாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த வீட்டுக்காரங்க இந்த கேசட்டில் இந்த புழுவிற்கும் திருக்குறள் கதையில் புழுவிற்கும் குணம் நான்கு எனக்கும் அதுங்கிற அந்த பாடல் அது அப்படியே கேட்டதுமே நான் சிவனடியே சொல்கிறேன். அப்படியே தடவ ஆரம்பிச்சிட்டேன். எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த வரி அப்படியே என்ன பண்ணிச்சுன்னே தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சு சுய நினைவுக்கு வர்றதுக்கு.
அந்த மாதிரி நம்ம உயிரவே பிடிச்சி இழுக்கிற மாதிரி பாடியிருக்காங்க. அப்படி நம்ம அதை மாணவர்கள் தான் திருப்பி திருப்பி இந்த பெரியவர்கள் பாடினதை திருப்பி திருப்பி நம்ம வந்து கேட்கணும். கேட்காம அப்போ கேட்டு அது எப்படி அந்த சொல்லும் பொருளும் இந்த உள்ளத்தை அடையுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் ரொம்ப நான் சும்மா அப்படி சாயந்தரத்தில் அப்படி வாக்கிங் போவேன். இந்த மாணவர்களாகி உங்களுக்கு இது உபயோகப்படும். அங்கே வந்து ஒருத்தர் இயற்கையிலே கொஞ்சம் குணம் ரொம்ப முரட்டுத்தனம் உடையவர். சாதாரண ஏதாவது பேசுனா அவனை போய் அடிச்சுட்டு தான் அப்புறம் என்னன்னு கேட்பார். அந்த மாதிரி ரொம்ப மூர்க்க குணம் உடையவர். இப்போ நடந்து வரப்ப சும்மா ஏதாவது சாமி வரணும் சும்மா வந்து ஏதோ உங்களுக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அப்புறம் ஏதோ ஒரு இது பேசிக்கிட்டே இருந்தார். என்னமோ பாடல்கள்லாம் நீங்களாம் கேட்குறீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் கேட்டார். இன்னும் அவர் இருக்கார். எனக்கும் சிவனுக்கும் தெரிஞ்சது அவருக்கும் தெரியும் இந்த விஷயம். அவருக்கு நம்ம தருமபுரம் ஐயா பாடினா அந்த தாண்டகம் மட்டும் வெளியிட்ட ஒரு கேசட்டை கொடுத்தேன் இந்த கேள்வின்னு சொல்லி. அதில் வந்து தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் யார் தாரமார் புத்திரர் யாருன்னு பாடியிருப்பார். ஐயாவுக்கு அந்த கேசட் தெரியும் முழுக்க திருத்தாண்டகம். அது அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டு 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 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தா அவர் அப்படியே மாமிசம் சாப்பிட்றத விட்டுட்டாரு. நெத்தி நிறைய விபூதி, கோபமே வரல சாமி. அது என்ன சாமி அது அந்த கேசட்டை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னை ரொம்ப மாற்றம்னு சொல்லிட்டார். ஒரு திருமுறை வந்து என் வாழ்நாளில் ஒருத்தர் இப்பேற்பட்ட மூர்க்க குணம் உடையவரை எதுனாலும் நானே கூட பேசுறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவன்டெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு அந்த புறமா பேச்சு கொடுக்காதீங்க அப்படி சொன்னவரை ஒரு பெரிய பரம பக்தன் ஆகினது தருமபுரம் சாமிநாதையா பாடின அந்த தாண்டக கேசட்டு. இது வேற எங்கேயும் சொன்னால் புரியாது. மாணவர்களாக திருமுறை மாணவர்கள் உங்கள்கிட்ட தான் அதை வந்து சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே பெரியவர்களை வந்து மதிக்கணும். இங்கே லோக வசந்தகுமார் வந்திருக்காரு. இந்த மாதிரி முந்தி வந்து சாமிநாதன் சொன்ன மாதிரி இது ஒரு மரபு வழியில் படிக்கப்பட்டு மரபு வழியில் பரம்பரையாக இருந்தது. எனக்கு நல்லா தெரியும். என் காலத்தில் வந்து எங்கள் குருநாதர்கள் எல்லாருமே முதல்ல அந்த தேவாரம் படிக்கணும்னா தீட்சை வாங்காமல் சொல்லித்தர மாட்டாங்க. எங்கள் குரு வீட்டில் இருக்க சில புஸ்தகங்கள் ஆகம புஸ்தகங்கள் திருமுறை புஸ்தகங்களை வேறு யாரையும் தொட விட மாட்டாங்க. தம்பி ஏதாவது வந்தாங்க தொட்டா தம்பி அது தீட்சை வாங்காமல் தொடக்கூடாது அப்படின்றோம். அப்படிலாம் இருந்ததை இன்னைக்கு வந்து நம்ம அரசும் நம்ம சாமிநாதன் போன்றவர்களும் வந்து நல்ல திறந்த மனதோடு நல்ல எல்லா மாணவர்களுக்கும் அந்த பழைய அந்த இது இல்லாமல் திறந்த மனதோடு இப்போ சொல்லித்தரதுக்கு அவர்கள் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பரம்பரையில் வந்தாலும் இப்போ விரும்பி வர்ற மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு இப்போ அரசும் ஏற்கனவே 30 மாணவர்களுக்கும் இப்போ 60 மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துன்னு சாமிநாதன் சொன்னார். அதனால் அரசுக்கு நம்ம இந்த நேரத்தில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த விழாவிலேருந்து நீங்கள் தெரிய வேண்டியது என்னென்னா படிக்கிறது நல்லா படிக்கணும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. குருநாதர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும். நான்லாம் நல்லா படித்தேன்னு எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் நீ நல்லா வருவ, ஒன்றும் கவலைப்படாத, நல்லா வருவேன்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்காங்க. உனக்குன்னு ஒரு கோயில் இல்லாமல் என் பேரும் பேசாமல் வர்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ தப்பி பாடினாலும் உனக்குன்னு ஒரு கோயில் இல்லாமல் பேசாமல் இரு, உனக்கு எல்லாம் திருமுறை படித்தவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு. எப்படி தேனுக்குள்ளே போட்ட பொருளும் தேன் ஒரு காலத்தில் நல்ல தேன் கெட்டு போகாது. இப்போ இந்த புதை பொருள் எல்லாம் 400 வருஷங்கள் புதையின்ற தேன் பாட்டில் கிடச்சிருக்கு. 400 வருஷமாக கிடவே இல்லை. அதே மாதிரி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போகிற பொருளை கூட தேனுக்குள்ளே போட்டிங்கன்னா அது கெட்டு போகாது. அதனால தான் திருவாசகம் எனும் தேனுன்னு அந்த பெரியவர் அதை பாடி வச்சுட்டார். ஏன்னா தேனும் கிடாது, தன்னில் விருந்த பொருளையும் கிடாது. அது மாதிரி திருமுறை உயர்வுடையது. அது யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் உயர்வுடையவர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் கொஞ்சம் வேத கருத்தை ஒரே ஒரு கருத்தை சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. மாணவர்களாகிய உங்களுக்கு இப்போ சாமிநாதன் போன்ற பரம குருநாதர்கிட்ட நீங்கள் படிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ குரு என்ன சொல்கிறார், அகம் வேதத்தில் அகம் விருட்சஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவா ஊர்த்வ பவித்ர வாஜினேவ ஸ்வமிருதமஸ்மி அமிர்தகம் சுமேதா சிதக இப்படி வருது. தருமம் ஜர சுவாத்தியாயன இப்படிலாம் சொல்கிறார். தருமத்தை ஒரு காலமாக விட்டுறாதப்பா, நல்லபடியாக படிச்சுக்கிட்ட தருமத்தை ஒரு காலமாக விட்டுறாத. தேவாரம் படித்தவர்கள் இப்படி தான் இருக்கணும், எனக்கு எங்கள் குருநாதர்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி வச்சாங்க, நீங்களும் இது மாதிரி இருக்கணுன்றதை சொல்கிற. அப்புறம் சந்ததிங்கிற சங்கிலியை நீ அறுத்துறாதேன்னு வருது. வேதம் படிக்கிற மாணவர்களுக்கு
சந்ததிங்கிற சங்கிலி. இப்போ இது வரைக்கும் என் பிரம்மச்சாரியாக இருந்து தேவார பாடசாலையில் மாணவராக இருந்து நீ வந்து படித்த, இனிமேல் நல்லபடியாக வந்து ஆண்டவன் அருளால் திருமணம் பண்ணிட்டு கிரகஸ்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, நல்ல இல்லற வாழ்க்கையை வந்து நீ நல்லபடியாக நடத்தி ஞான வைராக்கியங்கள்லாம் பெற்று இருக்கணும்னு அவர் வாழ்த்துறார். மாணவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய மாவியவத் சேர்ச்சின்னு வருது. எப்பயுமே ஆச்சாரியாருக்கு, குருவுக்கு நீ வந்து பிரியமாக நடந்துக்கணும். ஒரு காலமாக அவர் சின்ன மன சங்கடப்படுற கூட நீ நடந்துக்க கூடாது. அப்புறம் நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கு, எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒரு குருவுடைய சிஷ்யர்கள் தான். குருநாதருடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து பார்த்து சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய குறைகளை வந்து சொல்லக்கூடாது. அது வேதத்தில் குருவே கூட சொல்கிறார் இன்னும் நான் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது திட்டிருப்பேன், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. என்கிட்ட உள்ள கெட்ட குணம்னு உனக்கு தெரிஞ்ச எதையுமே எடுத்துக்காத, இங்கேயே போட்டுரு. நல்ல குணம்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை உயர்வாக அவன் சிரசில் வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நீ கொண்டாடணும் அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். போய் எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. படிக்கிறத காட்டிலும் குருநாதருடைய ஆசி பெறுறது நமக்கு இன்றியமையாது. நீ நல்லா வருவடா அப்படின்னு அவர் இடத்த பிடிக்கணுமா. அதனால தான் அந்த காலத்தில், இந்த காலத்தில் எப்படியே தெரியாது, அந்த காலத்தில் என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் உங்கள் திருவடியில் நான் போட்டுறேன் அப்படின்னு போட்டுருவாங்க. சாமிநாதன் சொன்ன மாதிரி எங்கள் குரு என்னை வளர்த்தவரும் நிறைய ஆய்வுன்னு திட்டுவார். எவ்வளவோ அது இருக்கு. ஆனால் நான் ஒரு காலமாக அவரை எதிர்த்து பேசுகிறதே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு கனவுலேயே நான் நினைச்சதில்லை. எல்லோரும் கூட சொல்லுவாங்க, ஏன்னா நான் 13-14 வயசில் அவர்கிட்ட படிக்க வந்தேன். எவ்வளவோ பெரிய ஓதுவாமூர்த்தி எல்லாம் வந்துருக்கவன் நான் பின்னாடி உட்காந்து சுதிப்பட்டி போட சொல்லுவாங்க. பள்ளத்தூர் ரத்ன சபாபதி தேசியர், ரெண்டாவது வந்து சாமிநாதனுடைய தந்தையார் வந்து நான் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவேன், குமாரசாமி தேசியர் அவர்களை. இன்னொரு சிறப்பு வந்து எங்கள் திண்டுக்கல்லில் வந்து குமாரசாமி தேசியர் அவர்கள் வந்து ஓதுவாராக பணி செஞ்சுருக்கார். அங்கே நடந்ததை ரொம்பவே சொல்லக்கூடாது, ஆனால் அவர் ரொம்ப கடும் கோபி. யாருக்கு அடிபணிஞ்சு சிவனுக்கு தான் வந்து அடி, வேறு யாருக்கு அடிமை இல்லைன்னு இருக்கக்கூடியவர். எங்கள் வாத்தியார் அவரை வந்து சொல்லுவார், அவர் மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு. கோயில் அதுன்னு ஏதாவது சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அது சாமிநாதன் தெரிவிக்க சொன்னால் நீங்களும் அது மாதிரி ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் கோயில் நிர்வாகத்தில் ஏதாவது என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க வேடா அவர் அடிச்சு விடுவார். ஏதாவது தவறாக சொன்னால் அப்படி ஒரு ஓதுவாமூர்த்திகள். திருமுறை சாமி உண்டு, நம்ம உண்டு, இடையில உள்ள யாரும் வந்து பேசக்கூடாது. அவர் திருக்க நேர்மையாக இருப்பார். இன்னொரு விஷயம், அங்கே வந்து எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா கூட அப்படி ஓதுவாமூர்த்திகள் பாடிட்டு வேதி வழி நடந்து போனால் எல்லாரும் மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து காலில் விழுந்து விபூதி வாங்கி பூசிக்குவாங்க. அங்கே வந்து குமாரசாமி தேசியர் அவர்கள் இருந்திருக்காங்க. தண்டமாணி தேசியருடைய சிஷ்யர் முத்துமருதநாய தேசியர்னு சொல்லி அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் குரு திருநாவுக்கரசு தேசியர் ஐயா அவங்க இருந்திருக்காங்க. என் நேரமே விபூதி போய் பாருங்கள், குறுக்கலையா கூட நிறையா நேரம் கோயில்லையே அவங்கள இருக்க மாதிரி இருக்கும், கோயிலில் வந்து வாங்கிக்குவாங்க. ஓதுவாமூர்த்திகள் வந்து பாடிட்டு அங்கே வந்து எல்லாரும் பாடி முடித்ததுமே சாயரச்ச எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணி விபூதி வாங்க, அதுக்குன்னே நின்றுட்டு இருப்பாங்க. கண்ணே பற்றும். வெளியில் போனாலும் சரி எல்லாரும் வீதியில் வந்து விபூதி வாங்கிக்குவாங்க. அதனால் விபூதி பை ரொம்ப இன்றியமையாது, நீங்கள் எல்லோரும் வச்சுக்கணும். எனக்கு சொல்லப்பட்டது, எங்கள் ஐயா எனக்கு சொல்லப்பட்டது, எங்கே போனாலும் சரி வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ ஓதுவார் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவர் காலில் விழுந்து கும்பிட்டு என்னால் முடிஞ்சு அதை கொடுத்து விபூதி வாங்கி பூசிக்குவேன். அந்த நல்லது கூட, அந்த ஒரு நல்ல பழக்கம் கூட என்ன இந்த மாதிரி உங்கள் மத்தியில் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கலாம். அது வயது வேறுபாடுலாம் கிடையாது. ஏன்னா ஓதுவாமூர்த்தி இப்படி எங்கள் ஐயா சொன்னார், சின்ன பிள்ளையார் போனியா ஓதுவாமூர்த்தியை பார்த்தியா, நான் பார்க்கலையே, அப்புறம் என்ன வேலை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எப்போ போனாலும் போய் பாருங்க, மதுரை அவர் சோமம் வந்திருக்காரு, எங்கள் ஐயா வளர்த்த பிள்ளை தான் அவர் சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க அவருக்கு. அதனால் இந்த பெரியவர்களோடையெல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கிற ஒரு மகா பாக்கியம் கிடைஞ்சிருக்கு. அவங்க நகைச்சுவையாக பேசுவாங்க, இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்த காலகட்ட ஓதுவாமூர்த்தியில் நீங்கள் நகைச்சுவையாக அவங்க உட்காந்து பேசுவாங்க, நம்ம நினச்சி சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிறர் மனதை புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க. பிறர் மனதை இப்போ எல்லாம் ஒருத்தர் ஏதோ கிண்டலுங்கிற பேரில் என்னமோ சொல்கிற மாதிரி சொன்னால் அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஏதோ ஒரு திருமுறை வழியாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த பொருள் வந்து பாட்டை எப்படி பிரிக்கணும்னு சில இடங்கள்லாம் பிரித்தோம்னா அவங்க சொல்கிறது ரொம்ப பொருள் ரொம்ப விகாரமாக போயிடும். அப்படிலாம் திருப்பி பாடுறத திருப்பி பாடினாலும் பொருள் சரியாக வர்ற மாதிரி பாடணும் அப்படிலாம் சொல்ல. இப்போ சாமிநாதன் சொன்னாங்க, சில இடத்துல வந்து நம்ம பாடுறப்பே இவர் தருமபுரத்தில் படிச்சிருப்பார் போலன்னு நமக்கு தெரியும். இந்த பிள்ளை தமிழுடைய உச்சரிப்பெல்லாம் கேட்டோம்னா அது அப்படி இருக்கும்.
அப்புறம் இந்த கன்னியாகுமரி அருள் காந்திமதியுமே அது தருமபுரத்தில் படித்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு காலத்தில் பாடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் இதை பாடுறாங்கன்னா அங்கே படிச்சிருப்பாங்க போல் அப்படின்னு. இப்படி பல சிறப்புகள் இருக்குது. திருமுறை சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று வந்து நம்ம வேலாயுத ஓதுவாமூர்த்தி அவர்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஓதுவாமூர்த்தி அல்ல, எவ்வளவு மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. அது தருமபுர ஐயா வந்து அது குருநாதர் விழா நடத்திட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு எங்கள் ஐயா சொல்லுவார். அவர் நினைவாக விழா நடத்தி எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார். அதை வழியை ஒட்டி நம்ம சாமிநாதன் நம்ம ஐயா இவங்க அண்ணாச்சியெல்லாம் சேர்ந்துருந்து அவருக்கு ரொம்ப விழா படம் நடத்துகிறாங்க. அவங்க வந்து முதல்ல வந்து சிதம்பரம் சீபாக்கா முதலியார் பாடசாலையில் தான் வந்து ஐயா படித்தாங்க. வந்து நான் வந்து கொஞ்ச நாள் வந்து சட்டையப்போ ஓதுவார் அங்கே பாடசாலை ஆசிரியராக இருப்போம். கொஞ்ச காலம் நாங்கள் வந்து படித்தேன். அந்த பாடசாலை வரலாறுலாம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அது முன்ன வந்து குரங்காடுதுறை ஐயான்னு நம்ம ஓதுவாமூர்த்தியெல்லாம் ரொம்ப தலை சிறந்த ஓதுவாமூர்த்தியில் அவங்கள கொண்டு அங்கே வந்து பாடசாலை அந்த முதலியார் ஐயாவுடைய என்னைக்கு நம்ம எண்ணி பார்க்கணும். சீபாக்கா முதலியார் பாடசாலைன்னு அவரால் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பாடசாலையில் நம்ம வேலாயுத ஓதுவாமூர்த்தி அவர்கள் பயின்று அப்புறம் தருமபுரிக்கு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து அந்த குருநாதருடைய அந்த பரம குருநாதருடைய இதில் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற இந்த மாணவர்கள்லாம் இங்கே நான் சொல்கிறேன், நம்ம சாமிநாதன்ட்ட எவ்வளவோ மாணவர்கள் படிச்சிருக்கீங்க. அவங்க வாழும்போதே நம்ம செய்யணும். வந்து வாழும்போதே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குருநாதருக்கு ஒரு விழா எடுங்க. சாமி வந்துடுறேன், சாமியை சேர்ந்து சாமிநாதன், நம்ம திருத்தணி ஐயா, நம்ம சண்முகசுந்தர அண்ணா எல்லாருக்குமே வந்து, ஏன்னா எத்தனையோ கோடி தமிழர்கள் இருக்கோம், பல கோடி தமிழர்கள் இருக்கோம். இந்த விரல் விட்டு என்ற மாதிரி இந்த 4-5 பேர் தான் இப்போ இந்த பெரியவங்க இருக்காங்க. தேவார உலகத்தில் நம்ம திருத்தணி ஐயா, நம்ம சண்முகசுந்தர தேசியர் அவர்கள், இன்னும் கொஞ்சம் சாமிநாதன், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாம் சிறப்பாக விழா எடுக்கணும். உங்களோட சாமியையும் சேர்த்துக்கங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு கருத்தை சொல்கிறேன். அது எல்லாரும் சேர்ந்து, இது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பெரியவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒரு விழா, இவர்கள் வாழ்கிறபோதே நம்ம எடுக்கணும். வேற இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். திருத்தணி ஐயா பாடுற போது பாருங்கள், நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா இளவை காலத்துலேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன். எப்பயுமே வந்து பழம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி பாடுறப்ப கேட்க அப்படியே இனிமே சேர்த்த மாதிரி இருக்குது. 2 பேர் அந்த மாதிரி. அதனால் சாமிநாதனுடைய தலைமையில் இவர்கள் 2 பேருக்கு நம்ம விழா எடுக்கணும். இன்றைக்கி நம்ம அதை உறுதிமொழி போடுவோம். சாமிநாதனுடைய மாணவர்களுக்கு தான் இது பெருமை. சாமியை வந்துடுறேன், எல்லாரும் சேர்ந்து அதை வந்து எங்கே எம்பெருமான் திருவருள் கூட்டி வைக்கிறாரோ அது மாதிரி செய்வோம் என்று கூறி, சிவனருள் ஓங்குக, தெய்வீகம் வளர்க. திருச்சிற்றம்பலம். இந்த விழாவில் குருமகா சன்னிதானம் வந்தது பெரிய முத்தாய்ப்பா. அதாவது நவரத்னத்தில் ஒரு வைரம் பதிச்சது போல எங்களுக்கு தந்தையாராகவும் குருநாதராகவும் விளங்கக்கூடியவர்கள் 2 பேர். எனது தந்தைக்கு அப்புறம் என்னை பல இடங்களுக்கு நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போய் இப்படித்தான் இருக்கணும் ஓதுவார், இப்படி தான் தோற்றத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஊட்டியவர் எங்களது பழனி சண்முக ஐயா. பாட்டுலையும் சரி பணிவிலையும் சரி ஆன்மார்த்த குருவாக எனக்கு இன்றளவும் இருக்கக்கூடியவர். எங்கள் தந்தையார் சொல்லுவார் திருத்தணியை பற்றி, அவர் பாண்டியில் திருத்தணி அவர் பாட்டுறா அப்படிம்பாங்க அந்த காலத்தில். அதனால் அந்த வாக்கு இன்ன வரலும் நான் அவங்கள இருவரையும் நான் 2 கண்களாக குருவாகத்தான் பார்க்கிறேன். நிச்சயமாக இவர்கள் காலத்துக்கு பின்னாடி இவர்கள் காலத்தில் இவர்களுக்கும் விழா எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள், நாங்களும் எடுப்போம் குருமகா சன்னிதானத்தினுடைய குருவர்களால். ஆகையினால இங்கே வருகை தந்து அத்துணை பேருக்கும் எங்களது அருட்குருநாதர் அருள்சை மன்றத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய என்னிடமும் ஒரு 6 மாதம் பயின்றார் கொடுமுடி வசந்தகுமார். அவருக்கு பல குருநாதர். தற்சமயம் திருநெல்வேலி அரசு இசைப்பள்ளியிலே தேவார ஆசிரியராக இருந்து இப்போ தற்காலம் சேலத்தில் அரசு இசைப்பள்ளியில் பணி செய்து வருகிறார். திருவாவூர் சோமையா பல பேர் அவர் அந்த அளவுக்கு ஒரு பழமையாக பாடக்கூடிய திறமை மிக்கவர். அவருக்கு இங்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து அவருடைய தந்தையார் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் வரிசையாக வந்து தாளம் மூத்த மாணவர்கள் வரிசையாக வரணும். இந்த அருட்குருநாதர் அருள்சை விழாவிற்கு அன்னம்பாலிப்பு செய்த சிவபாத்தியான் திருக்கைலாய வாத்திய திருக்கூட்டம், பம்பல், பல்லாவரம், சென்னை
அவர்களாக வந்து ஐயா நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கர் சிவா சிவா சிவா. தொடர்ந்து நம்முடைய கொடுமுடி மகுடேஸ்வர பெருமானுக்கு 12 காலம் பரம்பரையாக பணி செய்து மெய்காவலாக இருந்து மலையம்மன் கோவிலையும் பூசகராகவும் ஓதுவாமூர்த்தியாகவும் இன்றளவும் வாழ்ந்து வரக்கூடிய சந்திரசேகர தேசியர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. சங்கர் இந்த ஊரில் பிறந்து இங்கே கரூரில் அரசு இசைப்பள்ளியில் முதல் செட்டில் பயிற்சி பெற்று இந்த பசுபதி பெருமானுக்கு பலகாலம் பணி செய்தார். பழைய ஓதுவாருடன் இணைந்து தற்செயலும் பசுபதியே பரமேட்டியேன்னு சொல்லி அவினாசியிலே சுந்தரர் பாடியிருக்கார். பசுபதியே பரமேட்டியேன்னு. அதனால் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் மறக்கேன் எம்பெருமானையே மறக்கேன் என்று ஓதுவார்கள் என்றால் உயிராக எனக்கு பல மாணவர்களை இவர் மிக முக்கியமான மாணவர். இவர் பணி செய்ய போன 3 மாதங்களிலே 27 ஓதுவாமூர்த்திகளை வச்சு சிறப்பாக குடமுழுக்கு செய்தார் அவினாசியில். தற்சமயம் யதார்த்தமாக சொன்னேன், தம்பி 54 பேர் பயிற்சி பண்ணலான்னு. 84 ஓதுவார்களை கொண்டு அவினாசி திருத்தலத்தில் பெரிய பொருளீட்டு மூலமாக 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 84 ஓதுவாமூர்த்திகள் மற்றும் பக்க இசை கலைஞர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தார். அவருக்கு எங்கள் குருநாதர் விழாவிலே அவரை பாராட்ட வேண்டும். இன்றைய நன்னாளிலே இந்த மாலைகள் எல்லாம் 63 உண்டான மாலைகளை பெற்று தந்தார். எனக்கு ஆன்மார்த்தமான மாணவன். அதாவது குருநாதருக்கு பரமானந்த சிஷ்யன்னு சொல்லுவாங்க. எங்கள் குருநாதருக்கு நான் இருந்தேன். வயலூரில் பார்த்தீங்கன்னா வாரியார் சுவாமிக்கும் நம்ம எங்கள் வேளாண் ஐயாவுக்கும் நம்ம வயலூர் ஐயா வருஷம் வருஷம் விழா எடுப்பார். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா திருத்தணையா அப்படி தான் இருப்பாங்க, பழனியா கோத்தகிரி சம்பந்தம் மாதிரியே இருப்பாங்க. நான் எப்படி இருப்பேன்னா அந்த குட்டி பையன் எந்திரிச்சுங்களா இவனை மாதிரியே எங்கள் வாத்தியார் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அந்த புகைப்படம் தற்சமயம் தான் கிடச்சிது, நம்ம கார்த்திக் கொடுத்தோம். அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ வியப்பாக இருக்கும். இவரை போலே நான் பாடசாலைக்கு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி எல்லா மாணவர்களும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். பசுபதி பெருமானுடைய திருவருள் முன்னிற்க நம்முடைய சங்கர் அவர்களுக்கு குருவாசனையான முன்னாடி அறிவித்து அடுத்து வரிசையாக நம்முடைய திருச்சிராப்பள்ளியிலே வயலூர் திருக்கோயிலிலே ஓதுவாமூர்த்தியாக பணி செய்யக்கூடிய கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மயிலாடுதுறை மாயூர்நாத சுவாமிகிட்ட அன்றாடம் பணி செய்யக்கூடிய ராஜராஜ ஓதுவாமூர்த்திகளுக்கு விரும்பாசனையான பொன்னாடை பொற்காலமும் அழைத்து வருகிறார்கள். நம்முடைய கரூரில் விஜயேந்திரன் இவர் எல்லா பணியும் செய்வார், எல்லா பணியும் செய்ய தெரிஞ்சவர். பரதநாட்டியம், மிருதங்கம், தேவாரம் எல்லாம் பயிற்சி பெற்றவர். நிறையா வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறார். அவருக்கு இங்கே குருபாசனையானவர்கள் பொன்னாடை அணிவித்து தாளம் வழங்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் இங்கு பொன்னாடையும் சிறப்பாக ஓதுவாமூர்த்திக்கு உரிய குழித்தாளமும் வழங்கப்படுகிறது. இப்போ அத்துணை மாணவர்களுக்கும் குருமகா சன்னிதானம் மூலமாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த விழாவானது சிறுதுளி பெருவெள்ளம். ஒரு விழான்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் திட்டத்தில் பெருவிழாவாக பொருள் வேணும். அந்த வகையில் சிங்கப்பூரில் ஒரு மாணவன் இங்கே என்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறான் ருத்ரகாளிமன் கோயிலில். அந்த மாணவன் நம்முடைய ஐயப்பன் நம்முடைய விருத்தாசல மாணவன் மூலமாக
நம்முடைய சுந்தரர் இல்லத்தில் பூஜை பண்ணக்கூடிய சீரோன் மருதமலை ஓதுவாமூர்த்தி ஞானசம்பந்தம், கோவை ஒண்டிப்புதூர் ஓதுவாமூர்த்தி மணிகண்டன், நம்முடைய ஆனைமலை பார்த்திபன் ஓதுவாமூர்த்தி, கச்சியேகம்ப தளத்திலே தற்சமயம் ஓதுவாராக பணி செய்து வருகின்றார் நம்முடைய திருப்பனந்தாள் அருண். அவரை தொடர்ந்து கோவை மகேஸ்வரன் ஓதுவார். நம்முடைய பொள்ளாச்சி பத்மநாதன் ஓதுவாமூர்த்திகள். அவர்களைத் தொடர்ந்து பேரூர் சிவக்கொழுந்து ஓதுவாமூர்த்தி, ஈரோடு திருஞான சம்பந்த ஓதுவாமூர்த்தி. அதைத் தொடர்ந்து சின்னத்தாராபுரம் மனோஜ் ஓதுவாமூர்த்தி, கோவை கண்ணன், முருகன் கோவிலில் பூசகராகவும் இருந்து திருமுறையும் பணி செய்யக்கூடிய செம்மேனி நாதன். இந்த மாதிரி பேர் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான், அந்த திருநாமம் தான் இருக்கு. அதனை போன்று கோவை கோவர்த்தனன் ஓதுவாமூர்த்திகள். பொன்னாடுகளை உபயமாக அளித்த திரு வேலாயுதபாலன் சக்தி அம்மா அவர்களுக்கு இறைவன் பல்வளங்களும் கொண்ட அவர்கள் ஒரு சிறந்த சிவனடியார் அவர்கள் குருமுக சஞ்சாரத்தின் மூலமாக சிறப்பு செய்தார். சரி, மெய்யன்பர்களே, நமது அன்பிற்குரிய சுவாமிநாதனுடைய திருக்குமாரர் திரு செல்வகுமார் அவர்களுக்கு இப்பொழுது செல்வகுமாரசாமி அவர்களுக்கு பாருங்க, அந்த ஞான பரம்பரை குமாரசாமியா அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாருமே வந்து ஓதுவாமூர்த்தி பரம்பரையில், அந்த பரம்பரையில் இவர் வந்திருக்கார். அவருக்கு இப்போ மரியாதை செய்யும் விதமாக அவர்களை பாராட்டி வாழ்த்துக்கிறோம். வரணும்.
எங்களுடன் பணி செய்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக திருமலைக்கு மிருதங்கம் வாசித்தவர் நம்முடைய உறையூர் வெங்கடேஷ் பாபு அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். ஒரு விழான்னா நினைவு குறைவு தான் செய்ய எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் என்னுடைய தமையன் தான், அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டார். தொடர்ந்து மாணவர்கள் இந்த விழாவிற்கு மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்த அடியார்கள், ஆண்டவர்கள், சார்ந்தவர்கள், திருமறைவாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க, உங்களைத்தான் சொன்னோம். வாங்க. பவானி தியாகராஜியாவுடைய தொண்டராக இருந்து திருமுறைகளை பரப்பி வருகின்ற ஆர்வம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. மற்றும் நம்முடைய அற்புதநாத அருளிசை விழாவுக்கு பொருளுதவி செய்தோர் திருக்கூட்டங்கள் சார்ந்தும் பூமாலை ஏற்று ஆடைகள் ஏற்று சிறப்பு செய்த அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் பல்லாற்றானும் முத்தூர் சிவடியார் திருக்கூட்டம், அரண்மனை அறக்கட்டளை போன்ற அமைப்புகளெல்லாம் புரவலராக இருந்து சிறப்பு செய்த அனைத்து பெருமக்களுக்கும் ஓதுவாமூர்த்தியினுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பம் கார்த்திகேய குருக்கள் அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார். இந்த விழாவானது உரிமையாக நாங்கள் செய்வதற்கு எங்கள் குடும்பத்தினுடைய கடைசி வித்து, குமார் சாந்தேஷனுடைய கடைசி வித்து நம்முடைய தண்டபாணி ஓதுவாமூர்த்தி. அவர் படித்தது பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து ஒரு கம்பெனி மேனேஜராக இருந்தார். அடியேனிடம் எங்கள் தந்தையார் காலத்துக்கு பின்னாடி நம்முடைய காசி மடத்தில் போய் துறவு வாங்கிக்கலான்னு போனார். முத்துக்கந்த ஐயா மூலமாக திருவருள் துறவு என்பது குருமகா சன்னிதானம் ஜாதகமெல்லாம் பார்ப்பாங்க, அந்த நோக்கம் இருக்கான்னு. தர்மியாத்தில் 26 அவர்கள் பார்த்து இவனுக்கு திருமணம் உண்டு, குழந்தை உண்டு அப்படின்னு கொடுத்த திருவருள் காரணமாக என்னிடம் 3 ஆண்டு திருமுறை பயிற்சி பெற்று நம்முடைய கரூர் பெருமானுக்கு பாடும்படியே பணியாளர்களாக பழனி மலையிலிருந்து வாழ வந்த பெருமாளாக இந்த விழாவை சிறப்படைய செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு தண்டபாணி தேசியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சிவாய். எழுந்தருளிய குருமகா சன்னிதானங்களுக்கும் எங்களை வழிநடத்துகின்ற எங்களுடைய குருநாதருடைய குருநாதராக இருந்து அவருடைய வழித்தோன்றலாகவும் குலத்தோன்றலாகவும் இருக்கின்ற பெருமக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் ஓதுவாமூர்த்திகளுக்கும் வந்து கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் அருட்குருநாதர் அருளிசை மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டுதோறும் இவ்விழா தொய்வில்லாமலும் தொடர்ந்து நடக்க வேண்டும். அவருடைய அகப்பூசையிலும் ஒவ்வொரு திருமுறை விண்ணப்பத்திலும் எங்களுடைய குருநாதரை நினைந்து வேளாதியாவுடைய வழித்தோன்றலாகிய ஓதுவாமூர்த்திகளுடைய பரம்பரை பன்னிசை மாறா பரம்பரையாக திருமுறை கற்க வேண்டும் என்று எல்லோரும் விண்ணப்பிக்க வேண்டுமாய் அனைவருக்கும் திருக்கோயில் நிர்வாகம், சிவாச்சாரியார், ஒளியமைப்பு, எங்களுக்கு உணவு அமுது கூடமாகிய திருமண மண்டபம், அமுது ஏற்பாடு, பூமாலை ஏற்பாடு, ஓதுவாமூர்த்திகளுக்கு ஆடை ஏற்பாடு, தாளம் ஏற்பாடு செய்த அன்பர்கள் அனைவரும் பெருமக்களுக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் துணை இருப்பாராக. ஓதுவாமூர்த்திகள் ஐயாவுடைய மாணாக்கர் மட்டும் நிகழ்வு பதிவு எடுக்கப்படுகிறது. எல்லாரும் மேலவாங்க. நிகழ்வு பதிவு ஒளியமைப்பாளர் கண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஓதுவார்கள் அப்படியே மேல வந்தீங்கன்னா நிகழ்வு பதிவு எடுத்துடலாம். மாணாக்க பெருமக்கள் அப்படி கீழே அமரலாம். மேலே வந்து கீழே அமரலாம்.